அது மாத்திரமன்றி அம்பாறை திருக்கோவில் பகுதியிலுமே 2 வீடுகள் இந்த முறை சேதத்துக்குள்ளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த செய்திகள் கூட இந்த செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் இந்த செய்திக்கு வருவோம். நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத காடழிப்பு இடம்பெற்று வருவதாக சூழலியலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இவ்வாறு கையகப்படுத்தப்படுகின்ற காணிகளில் சட்டவிரோதமான முறையில் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை புனானை பகுதியில் வன ஒதுக்கீடு பகுதியில் காணிகளை கையகப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை வன இலாகா அதிகாரிகளுடன் இணைந்து தடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முயற்சி தொடர்பிலான தகவல் கிடைத்தவுடன் அதனை நிறுத்துவதற்கான அனுமதி வன இலாகா அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் பெற்றுக் கொண்டதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் PSM சார்ல்ஸ் கூறுகிறார். காணிகளை கையகப்படுத்துவதற்காக வன ஒதுக்கீட்டு பகுதிக்குள் பிரவேசித்திருந்த மக்களை போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். எவ்வாறாயினும் இலங்கையின் வடபகுதியில் மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவுக்கு வில்பத்து சரணாலயத்திலும் பெரியமடு பகுதியிலும் இடம்பெற்ற பாரிய காடு அழிப்புகள் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. எனினும் அந்த செயற்பாட்டினை தடுப்பதில் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயற்படுவதாக தெரிவித்து சூழலியலாளர்களும் சிவில் அமைப்புகளும் பல்வேறு போராட்டங்களை அண்மையில் நடத்தியிருந்தன. வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கடந்த மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளிலும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை தடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த விடயங்களை வலியுறுத்தும் வகையில் ஜனாதிபதி விசேட சுற்று நிருபம் ஒன்றையும் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதனிடையே வடக்கில் இடம்பெறுகின்ற காடழிப்பை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தும் பிரேரணை ஒன்றும் வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமாரபுரம் மற்றும் குமுளமனை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட காடுகள் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருகின்றமை அதிகாரிகளால் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? ஒருதலை பட்சமான இந்த நடவடிக்கைகள் உடன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காணி அமைச்சர் என்ற வகையில் கௌரவ முதலமைச்சர் அவர்களை கோருகின்றேன். சுமார் 600 ஏக்கர் வரையான காடுகளை அளித்துள்ளார்கள். நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் இருக்கின்றார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விடயத்தில் மிக அக்கறை காட்டுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இது விடயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மன்னார் மாவட்ட முசலி பிரதேச செயலகம் உட்பட வில்பத்து சரணாலயத்தில் பாரிய அளவிலான வனாந்திர பகுதி 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அழிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பெரியமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் காடழிப்பு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கடந்த மே மாதம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்தது. வன பாதுகாப்பு கட்டளை சட்டம், தேசிய சூழலியல் சட்டம் மற்றும் தொல்பொருள் கட்டளை சட்டம் ஆகியவற்றை மீறும் வகையில் இந்த பகுதியில் 200க்கும் அதிகமான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காடழிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் தகுந்த ஆதாரங்களிலிருந்தும் வில்பத்து சரணாலயத்திலும் வவுனியா மற்றும் முல்லைத்தீவிலும் இடம்பெறுகின்ற காடழிப்பை தடுத்து நிறுத்தாமை கவலைக்குரியதே. பிரதேசங்களில் உள்ள வளங்கள், காடுகள் பெருமளவில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள அதுக்குரிய திணைக்கள அதிகாரிகள் சரியான முறையில் தங்களுடைய கடமையை செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் அதிகளவான பெரிய மரங்கள் உள்ளன. அந்த மரங்களில் பல வியாபாரிகள், அரசாங்கத்தை அங்கத்துவம் வகிக்கின்ற அரசியல் பலம் கொண்டவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் பல வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குமுளமுனைக்கும் முள்ளியவளைக்கும் இடைப்பட்ட காணி, அந்த காணி அண்மையில் 600 ஏக்கருக்கு மேல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. நான் அரச அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு அதிபர் சொல்கின்றார், எனக்கு அப்படியொரு இடம் துப்புரவா செய்ததாக நான் அறியவில்லை என்று. 600 ஏக்கர் நிலங்களை துப்புரவாக்கும் போது இந்த அரசு அதிகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதில் அரசியல் பலமா அல்லது சிலரின் நேரடியான உத்தரவா? இந்த சபை கௌரவ அமைச்சர் இதில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். வடக்கில் இடம்பெறுகின்ற காடழிப்பை தடுப்பதில் நிலவும் தாமதம் நல்லாட்சியிலும் அரசியல் செல்வாக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்ற சந்தேகத்தையே தோற்றுவிக்கிறது.